வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பு உருண்டை குழம்பு செய்யலான்னு இருக்கோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இப்போ 25 நிமிஷம் ஊற வச்ச துவரம் பருப்பையும் இப்போ இந்த கடலைப்பருப்பையும் மிக்சியில் போட்டுட்டு 2 வரமிளகாய் சேர்த்திக்குங்க, 2 ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்குங்க. இப்போ நம்ம மிக்சியில் இது நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது வடை பதத்துக்கு நல்லா வரைச்சி எடுத்தாச்சு. நம்ம இப்போ இது கூட சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடி பண்ணி நறுக்கியிருக்கோம், அது சேர்த்திக்குங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்திக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் பிசைஞ்சுக்குங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி சைஸ்க்கு பிடிச்சிக்கலாம். பாருங்கள், உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சாச்சு. பிடிச்சி வச்சுட்டு கொஞ்சம் மாவை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது குழம்புல போடுறதுக்கு தேவைப்படும். இப்போ இதை உருண்டை பிடிச்சதா ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம 15 20 நிமிஷம் வச்சுருந்தோம். பருப்பு உருண்டை இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம வடை சட்டியில் 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா ஆயில் காஞ்சோடனே 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்குங்க. சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டும் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கலரி விட்டுட்டு இப்போ ஒரு பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்திக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போது 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்திக்குங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கலரி விட்டுக்குங்க. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க 2 தக்காளி இதோடு சேர்த்திக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம சிறிதளவு புளி எடுத்துருக்கோம், அதை நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். அந்த தண்ணி இதோடு சேர்த்திக்குங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இப்போது 2 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வடைக்கு போக மீதி மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவை இது கூட நீங்கள் சேர்த்திக்கிங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ போட்டு இதை நல்லா கலக்கி விட்டுக்குங்க. கொஞ்சமாக நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதை இது கூட சேர்த்திக்குங்க. சேர்த்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்குங்க. பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு உருண்டைங்களை இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு லேசாக கலரி விட்டுக்குங்க. கலரி விட்டுட்டு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. பாருங்கள், இப்போ இந்த பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு உங்கள் வீட்டிலே நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபீட்பேக்ஸை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி வரை நன்றி, வணக்கம்.